विनाशनम्। ओम श्रीमात्रे नमः। ओम नमः शिवाय। कलकलरणकाञ्ची काञ्ची विभूषणमालिका कचबरलसच्चन्द्रा चन्द्रावतंसधर्मिणी कविकुलगिरिश्रावं श्रावं मिलत्पुलकाङ्कुरा विरचितशिरः कम्पा कम्पातटे परिशोभते. ஸோ ஜெயதி நீனதான்னு போட்டிருக்கு, கலகலரான ரெண்டும் சொல்லலாம், ரெண்டுமே கரெக்டு தான். ஜெயதி நீனதான்னு சொன்னான்னா ஜெய போடுறார். எதுக்கு? நினத நாதம் செய்யக்கூடிய அந்த இது பண்ணக்கூடிய அந்த ஒரு தேவியுடைய காஞ்சின்னா ஒட்டியானம்னு அர்த்தம். ஸோ காஞ்சி ஒட்டியானம், அடுத்த காஞ்சி காஞ்சிபுரம். ஸோ காஞ்சியில் ஒட்டியானத்தில் அப்படி போட்டுண்டு அது கலக்கலான்னு சத்தம் உண்டாகுது. ரணத்துன்னு சொன்னாலே ரணத்துன்னு சேர்த்து படிக்கணுங்க, ரணத்து காஞ்சி. ஸோ ரணத்தின சத்தம் போடக்கூடிய நாத நினதா ரெண்டும் ஒரே அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட ஒட்டியானத்தோடு கூடி காஞ்சி விபூஷண மாலிகா, காஞ்சிக்கே ஆபரணம், காஞ்சிக்கே ஒரு மாலையை சூட்டின மாதிரி. அந்த ஒட்டியானம் வந்து தேவிக்கு மட்டும் ஒட்டியானம் இல்லை, அது காஞ்சிபுரத்துக்கே ஆபரணமாக மாலையாக இருக்கக்கூடியது. கச்சபர லசத் சந்திரா, சந்திரான்னு சொன்னால் சந்திரன் அப்படின்னு ஒரு அர்த்தம். சந்திரங்கிறது குளிர்ச்சி, சந்திரங்கிறத விட குளிர்ச்சின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று சந்திரான்னு சொன்னால் ஏலக்காய்னு அர்த்தம். ஸோ தேவியை நம்ம ஏலவார் குழலின்னு சொல்கிறோம் இல்லையா, ஏலவார் குழலி அம்மன்லாம் இருக்க பேர். ஸோ அந்த மாதிரி கச்சபர நல்ல முடிக்கற்றைகள், அப்படி பலன்னு அந்த சாஃப்டாக அப்படி இருக்கக்கூடிய முடிக்கற்றைகள் ஏலவார் குழலியாக ஏலக்காய் மனத்தோட தேவியோட முடி இருக்கிறது. ஏன்னா அடுத்தது திருப்பி சந்திர வருது. சந்திர அவதம்ச சதர்மிணி, அவதம்சம்னு சொன்னாலும் ஆபரணம் அலங்காரம் தான் அர்த்தம். ஸோ சந்திர அவதம்சம், ஸோ தலையில் சந்திரனை சூட்டிட்டு இருக்கா. தன்னுடைய அடர்த்தியான குழல் கற்றையில் தேவிக்கு தலையில் சந்திரன், பிறை சந்திரனை வச்சுட்டு இருக்கா. சதர்மிணி அப்படின்னு அர்த்தம், அதே தர்மம் தனக்கு இருக்குன்றார். சந்திரனோட தர்மம் என்னது? குளிர்ச்சி. ஸோ சந்திரனோட தர்மமாகப்பட்ட குளிர்ச்சி தன்னிடம் கொண்டவள், எல்லாரையும் குளிர்ந்த கடாட்சிக்கக்கூடியவள் தேவி. ஸோ கவிகுல கிரஸ்ராவம், கவிகுலம் கவிகளோட கூட்டம், அந்த கவிகள் கூட்டம் எல்லாம் கிரஸ்ராவம்னு என்னது? அவர்களெல்லாம் புகழ்ந்து பாடுறா. அவளுடைய வார்த்தைகளில் தேவியோட புகழ் வெளிப்படுறது. ஸோ அவள் கேட்கப்பட்ட புகழ் ஸ்ராவம் கிரக அப்படின்னு சொன்னால் அவர்களோட வார்த்தையிலேருந்து வெளிவருது தேவியோட புகழ். ஸோ அடுத்த ஸ்ராவம் மிலத் புலகாங்கரா, அதாவது ஸ்ராவம் குலகிரகன புகழ்பெற்ற ஒன்று வந்து ஸ்ராவங்கிறது புகழ். ஸோ புகழ்பெற்ற கவிகுலத்தினால கேட்கப்படுபவள், அப்புறம் 2 ஸ்ராவம் போட்டிருக்காருங்க. ஸோ அந்த மாதிரி மிலத் புலகாங்குரா, அப்படியே புலகமெல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சிருக்கா தேவியோட அந்த வார்த்தைகள், புகழ் வார்த்தைகளை சொல்ல தேவி சந்தோஷப்படுறா. அப்படி கேட்டு புலகாங்கிதம் அடைகிறாள். ஸோ விரச்சித சிரக்கம்பா, கம்பனம்னா ஆடுதல்னு அர்த்தம் இல்லையா, கம்பனம்னா லேசான அசைவு. ஸோ சிரக்கம்பனம், இந்த பாட்டெல்லாம் கேட்க தேவி அதை தலையாட்டி கேட்குறா. ஏன்னா சரஸ்வதியோடு இல்லையா, விரிஞ்சியா காயந்தி விபஞ்சியா காயந்தின்னு பார்க்குறோமே, பார்த்துட்டு தேவியோட குரல் பார்க்கணுன்னே ஐயோ இந்த குரல் ரொம்ப நல்லா இருக்கேன்ட்டு வீணையை தூக்கி உள்ளே போட்டுன்னு போய்ட்றான் இல்லையா சரஸ்வதியை. அந்த மாதிரி தலையை ஆட்டி ரசிக்கிறாள் அவன். கம்பா தட்டே பரிசோபத்தே, கம்பை நதிக்கரை இருந்து காஞ்சிபுரம், கம்பையும் வேதவதி 2 நதி ஓடி இருக்கு. ஸோ அந்த கம்பை நதிக்கரையில் அவள் சோபித்து கொண்டிருக்கிறாள் தேவி காமாட்சி. கலகலரண காஞ்சி காஞ்சி விபூஷண மாலிகா கச்சபரலசச்சந்திரா சந்திர அவதம்ச சதர்மிணி கவிகுலகிராஸ்ராவம் ஸ்ராவம் மிலத்புலகாங்குரா விரச்சித சிரः கம்பா தட்டே பரிசோபதே. सरसवचसां वैची नीची भवन्मधुमाधुरी भरितभुवना कीर्तिः मूर्तिर्मनोभवजित्वरी जननि मनसो योग्यं भोग्यं नृणां तव जायते कथमिव विना काञ्चीभूषे कटाक्षतरङ्गितम्. வீச்சி எழுதும்போது சரசவச்சசாம் வீச்சினாலே அலைன்னு அர்த்தம். ஸோ சரசவச்சசாம் தேவியோட வார்த்தைகள்லாம் ரசத்தோடு இருக்குது இல்லை, ரசோவை சகான்னு சொல்கிறோம் பகவான் சொல்லும்போது. இங்கே தேவியோட வார்த்தைகள் அப்படி ரசமாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளோட அலையாக வரக்கூடியவளாக தேவி இருக்கிறாள்.
நீச்சீபவன் மதுமாதிரி. மதுமாதிரின்னு சொன்னானது அந்த தேனை எடுக்கக்கூடிய வண்டு. அதோட அந்த தேனோட இனிமை. இப்போ மது மாதிரின்னு சொல்லும்போது அந்த வண்டு வந்து எடுக்கக்கூடிய தேன் எடுக்கலாம். மாதுரியம். அந்த தேனோட இனிமையை நீச்சீபவன் கீழாக்குறது. ஸோ தேனோட இனிமையை விட தேவியோட வார்த்தைகள் அவ்வளோ அழகான ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பரித புவனா கீர்த்திகி. எல்லா என்டையர் 3 லோகத்துலேயும் அவளுடைய கீர்த்தி பரவுறது. பரிதம்னா நிரம்பிய புவனங்களில் நிறைந்த கீர்த்தியை உடையவள். மூர்த்தி மனோபவ ஜித்வரி. ஸோ மூர்த்தி வடிவத்தில் சகுன வடிவமாக தேவியை பார்க்குறோச்சே. மனோபவன் யார்? மனசில் பகவானுடைய மனசில் தோன்றியவன் மன்மதன். விஷ்ணுவுடைய மனசுலேருந்து பிறந்திருக்கானவன். ஸோ அதனால மனோபவன் சொன்னால் மன்மதன். ஸோ மன்மதனை ஜெயிக்கக்கூடிய அழகு. மன்மதன்கிறதே அழகிய ஸ்வரூபம், காமன்னு சொல்கிறோம். அதை ஜித்வரி ஜெயிக்கக்கூடியவளாக அந்த மூர்த்தி வடிவத்தில் இருக்கா. ஜனனி இல்லை 4வது லைனில் வாங்க. ஸோ காஞ்சி பூஷே கூப்பிட்றார். காஞ்சிக்கே அலங்காரமே காமாட்சியே. கடாட்ச தரங்கிதம் தவ கடாட்ச தரங்கிதம் 3வது லைனில் தவ. உன்னுடைய அந்த கடாட்சங்கள் கடைக்கண் பார்வை வந்து அலையலையாக வருது. தேவி வந்து எல்லாரையும் பார்க்குறா, சுற்றிலும் பார்க்குறா. அவளுடைய கடாட்சத்தை போடுறா. அப்படி அந்த அலை தரங்கம்னா அலைன்னு அர்த்தம். ஸோ கடாட்ச தரங்கிதம் உன்னுடைய அந்த கடாட்சத்தை என்ற அலையாக்கப்பட்டது. வினா அது இல்லாமல், உன்னுடைய கடாட்சம் பெறாமல். கதமிவ மனசக யோக்கியம் போக்கியம் ரிணாம்னு கேட்குறேன். அதாவது இந்த லோகத்தில் நடக்கக்கூடியது புக்தின்னு சொல்கிறோம். செத்தப்புறம் கிடைக்கக்கூடியது முக்தி. இந்த லோகத்தில் கிடைக்கக்கூடியது முக்தி. அதான் போகம் மோட்சம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லோகத்தில் போக்கியத்தை அனுபவிக்கக்கூடியது மனசினால் அனுபவிக்கக்கூடியது. மனசில் தான் சுகம் துக்கம் எல்லாமே மனசுக்கு தான் சம்மந்தப்படுது. ஸோ மனசுடைய அது யோக்கியமான இந்த போக்கியம் கதமிவ எப்படி நடக்கும் மனிதர்களுக்கு? நிருணாம் ஜாயத்தே எப்படி பிறக்கும்? ஹே ஜனனி. அம்மா மனிதர்களுக்கு உன்னுடைய கடாட்சம் இருந்தால்தான் இந்த லோகத்து புக்தியை அனுபவிக்க முடியும், அப்புறம் மோட்சமும் கிடைக்கும். அதனால உன்னுடைய கடாட்ச தரங்கம் இல்லாட்டனா அவளுக்கு போகம் கிடையாது சொல்றேன். சரசவச்சசாம் வீச்சி நீச்சி பவன் மதுமாதுரி வரித புவனா கீர்த்திஹி மூர்த்திர்மனோபவ ஜித்வரி ஜனனி மனசோ யோக்யம் போக்யம் ரிணாம் தவ ஜாயதே கதமிவ வினா காஞ்சி பூஷே கடாக்ஷதரங்கிதம் भ्रमरित सरिक्कूलः नीलोत्पलप्रभया भया नथ जनतमः कण्डी तुण्डीरसीनि विजृम्भते अचलतपसाम् एकः पाकः प्रसूनशरासन प्रतिभटमनोहारी நாரி குலைகஷிகாமணி. 3வது லைன் 4வது லைன் முதல்ல பார்க்கலாம். இது வந்து தேவியை அட்ரஸ் பண்ணுறது. அச்சல தபசாம் ஏக்கப்பாக்கன்ட்டார். அதாவது அச்சலன்னா மலை இல்லையா, அச்சலம்னா மலை. ஸோ மலையரசன் அவன் வேறு ஹிமவான். ஹிமாவானுடைய ஒரே புண்ணியத்தினால பிறந்தவன். ஏக்கப்பாக்ககன்னு அவருடைய புண்ணியமே சமைத்து அப்படியே பலனாக வெளிவந்தது மாதிரி இருக்கா தேவி. ஸோ அவருடைய ஹிமவானுடைய புண்ணிய பலனாக பிறந்தவள். பிரசூன ஷராசனன்னு பூ அம்பு. ஷர ஆசனன்னு சொல்லும்போது அது வில்லு. ஷரத்துடைய ஆசனங்கிறது வில்லு. அப்புறம் பூ அம்புகளை கொண்ட அந்த வில்லை உடைய பிரதிபடா ஷராசன பிரதிபடான்னுட்டார். பிரதிபடான்னு யாரு? பிரதிபட ஸ்ரேணி பீஷண என்னது எதிரி படைன்னு அர்த்தம் பிரதிபடா. ஸோ மன்மதனுடைய எதிரியாகப்பட்ட சிவன் அதான். ஸோ பிரசூன ஷராசன பிரதிபடான்னு ஒரே அர்த்தம் சிவன் அர்த்தம். ஸோ மனோஹாரி அவருக்கு மனதுக்கு பிடித்தவள் யார்? சிவனுடைய மனதுக்கு விரும்பிய அந்த தேவி. நாரி குல ஏக்க சிகாமணி. நாரி குலத்துக்கே தலைவி. அது சிகாமணின்னு தலையில் உள்ள அவர் அலங்காரமாக நாரி குலத்திற்கே தலைவியாக இருக்கக்கூடியவள். இது அவ்வளோ தேவியை பற்றி சொல்லிட்டு நீலோத்பல பிரபையா ஆவையா. தேவியோட கலர் என்னது? பார்வதியோட கலரு நல்ல டார்க் கலர். ஸோ அப்போ நீலோத்பலம்ங்கிறது என்னது? நீலத்தாமரை அல்லது குமுதமலர் ரெண்டுமே நீலோத்பலம் தான் சொல்லுவோம். ஸோ அந்த கலரோடு கூட பிரபையா ஆபையா அந்த பிரபை காந்தி தேவியோட கலர் கருப்பு காந்தியாக இருக்கவள். ஆபையான்னா ஒளி, அந்த கருப்பு ஒளியோடு கூட பிரமரித்த சரித் கூலே. கூலே தான், கூலகா கிடையாது. கூலேன்னா நதிக்கரையில். ஸோ அந்த பம்பை நதிக்கரையில் பிரமரித்தனது வண்டாக இருக்காள்ன்றார்.
ஸோ இந்த காஞ்சிபுரமே ஒரு தாமரை காடாக எடுத்தோன்றோமானா தாமரை மேல் இருக்கக்கூடிய வண்டு யாருன்னு சொன்னால் தேவி தாங்க. ஸோ தாமரை வனத்தில் உள்ள வண்டு போல் அந்த கம்பை நதிக்கரையில் தாமரை பூவாக பூத்து கிடக்கு, அது மேலே தேவி அப்படியே எல்லாரையும் கடாட்சிக்கிறதுனால அவள் வண்டு போல இருக்கா. ஸோ நதஜன தமக்கண்டி கண்டனம் சொன்னாலும் வெட்டுறதுன்னு அர்த்தம். ஸோ நதஜன யாரெல்லாம் வணங்குறாளோ அந்த ஜனங்களுடைய தமக அஜ்ஞானம் இருள், அந்த அஜ்ஞானத்தை வெட்டக்கூடியவள், எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடியவள். துண்டீர சீம்னி, துண்டீர பிரதேசங்கிறது காஞ்சிபுரத்துக்கு தான் பேர். அங்கே இருக்கிற விநாயகருக்கே துண்டீர விநாயகர்னு சொல்கிறோம். ஸோ அந்த விநாயகருக்கு துண்டீரம்ங்கிறது எதனால் பேர் வந்து அது கதை படிக்கணும், ஏதாவது கதை இருக்குமா தெரியலை. ஸோ தொண்டைமான் ஆண்டது அதனால துண்டீரன்னு கூட இருக்கலாம், ஏன்னா தொண்டைமான் ஆண்ட பிரதேசம் இது. அதனால மேபி அந்த தொண்டைமான் ஆண்டனால துண்டீர பிரதேசம் எதாவது பேர் வந்தால் தெரியலை. அந்த கணபதிக்கும் துண்டீர கணபதினு பேர். இங்கே வந்து ஸோ துண்டீர சீம்னி காஞ்சிபுரத்தில் அந்த எல்லையில் விஜృంభதே நல்ல பிரகாசமாக பெரிதாக வளர்ந்து இருக்கிறானா காமாட்சி. பிரமரித சரிக்கூலே நீலோத்பல பிரபயா பயா நதஜன தமக்கண்டி துண்டீர சீம்னி விஜృంభதே அச்சல தபசாமேகः पाकप्रसून शरासन प्रतिभड मनोहारी नारी कुलैकशिखामणिः. ओम श्री कांची कामाक्षी नमः. 23rd श्लोक. मधुरवचसो मन्दस्मेरा मतङ्गजगामिनः तरुणिमधुषस्तापिञ्चाबाः तमः परिपन्तिनः कुचभरनतः कुर्युः भद्रं कुरङ्गविलोचनाः कलितकरुणाः काञ्ची बाजः कपालिमहोत्सवाः. மதுர வச்சசகன்னு இனிமையான வார்த்தைகள். அந்த வச்சனம் எல்லாம் பேசுறதுலாம் ரொம்ப இனிமையோடு. எல்லாமே இந்த ஸ்லோகம் ஃபுல்லாக தேவியோட அட்ஜெக்டிவ்ஸ் தான், தேவியை பற்றி உள்ள வார்த்தைகள் தான், வர்ணனை தான், அவ்வளோதான். ஸோ தேவி வந்து மதுரமான வார்த்தைகளை உடையவள். அவளுடைய வார்த்தைகள் மந்தஸ்மேரா, புன்னகை எப்படி இருக்குன்னு சொன்னா மந்த புன்னகைன்னு இந்த புன்முறுவல், அவ்வளோதான். பயங்கர ஹாஹான்னு சிரிப்பெல்லாம் இல்லை, எப்பொழுதுமே புன்சிரிப்போடு மந்தஸ்மிதமாக இருக்கக்கூடியவள். மதங்கஜகாமினகா, அவளுடைய நடை எப்படி இருக்கும்னா மதங்கன்னா இது மதங்கஜன்னு இது யானையை போன்ற, யானையோட நடையை போன்ற நடை. மதங்கஜ காமினக, அவளுடைய நடை அப்படி யானையோட நடை அழகு. தருணிம ஜுஷக, அவள் எப்பொழுதுமே இளமை, எப்பொழுதுமே யுவதியாகத்தான் இருக்கிறாள் தேவி. ஸோ தாப்பிஞ்ச ஆபாகா, தாப்பிஞ்சான்னு சொன்னான்னு தமால மரம். ஸோ தமால மரமோட அந்த டார்க் பச்சை இல்லையா, அந்த மாதிரி கலர், மரகத ஷியாமாங்கிற கலராக மரகத பச்சை வடிவினால அவளுடைய கலர். தமப்பரிபந்தினக, பரிபந்தினா எதிரி. சரி, ஏஷ பரிபந்தினகன்னு கீதையில் பார்க்குறோம் இல்லையா, காம ஏஷ குரோத ஏஷ பரிபந்தினகன்னு பார்க்குறோம். அப்போ காமமும் குரோதமும் தான் நம்மளுக்கு எதிரின்னு அங்கே பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே தமப்பரிபந்தினகன்னு சொன்னான்னா இருட்டுக்கு எதிரி, ஸோ அஜ்ஞானத்துக்கு எதிரி. அப்போ தேவி வந்து அவளை பார்த்தாலே நம்முடைய அஜ்ஞானம்லாம் நீங்கும். அப்படிப்பட்ட அவளுடைய நடையோ ஒவ்வொன்றையும் வர்ணிக்கிறாருங்க. ஸோ குச்சபர நதாகா, குச்சன்னா அவளுடைய மார்பகங்கள், அவளுடைய ஸ்தனபாரங்களினால வணங்கியவளாக, ஏன்னா அவள் பாரமாக இருக்குது, ஸ்தனபாரங்கள்னால சிறிது வளைந்தவளாக. குர்யுகு பத்ரம், அது கடைசியில் வரணும். குரங்க விலோச்சனாகான்னு சொன்னால் குரங்கன மானுன்னு அர்த்தம். ஸோ குரங்க விலோச்சனாகான்னு தேவியுடைய பார்வை மருள் பார்வை, அந்த மான் மருள் விழிக்கும் இல்லையா, அதை மாதிரி மருளான பார்வைகள், அலையக்கூடிய பார்வைகள். கலித கருணாக, அதில் கருணையே வடிவாக இருக்குது. அந்த பார்வையில் என்ன இருக்குன்னா அதில் கருணையே அப்படி சமைச்சு வரதான். கலிதம்னா மேய்டு. ஸோ கருணையே கொண்ட பார்வைகள், மான் பார்வை. காஞ்சி பாஜக, அதாவது அது காஞ்சி பாஜக பின்னாடி வரணும். கபாலி மகோத்சவாக, கபாலி யாரு, கபாலத்தை ஏந்திய சிவன். ஸோ அவருக்கு உற்சவமாக இருக்குது. தேவியோட பார்வையோ தேவியோட நடையோ அவளுடைய வார்த்தைகளோ எல்லாமே உற்சாகத்தை கொடுக்கறது, அப்படி உற்சவமாக இருக்கிறது சிவனுக்கு. அப்படிப்பட்ட அந்த தேவி காஞ்சி பாஜக பத்ரம் குர்யுகு, காஞ்சியில் வசிக்கக்கூடியவர்களுக்கு, காஞ்சி பாஜகன காஞ்சி நகரத்தில் இருந்து கொண்டு காஞ்சியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த தேவி, அந்த காஞ்சி நகரத்தில் இருக்கக்கூடியவர்களைன்னு எடுக்க வேண்டாம், எல்லாரையுமே. காஞ்சி பாஜகன காஞ்சி நகரத்தால் கொண்டாடப்படுபவள்,
பாஜகன்னா பஜிக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட தேவி பத்ரம் குறியுகு, நமக்கெல்லாம் மங்களங்களை அருளட்டும்னு சொல்கிறார். मधुरवचसोर्मन्दस्मेरा मतङ्गजगामिनः तरुणिमजुषः तापिञ्चाबाः तमः परिपन्थिनः कुचभरनताः कुर्युः भद्रं कुरङ्गविलोचनाः कलिततरुणाः काञ्ची कपालिमहोत्सवः कमलतुषमा कक्ष्यारोहे विचक्षणवीक्षणाः कुमुदसुकृतक्रीडा चोडालकुन्दलबन्धुराः रुचिररुचिभिस्तापिञ्चे श्रीप्रपञ्चनचुञ्चवः पुरविजयेन कंपातीरे स्फुरन्ति मनोरथाः. தாப்பிஞ்சேன்னு வராது, தாப்பிஞ்ச ஸ்ரீ, தாப்பிஞ்ச ஸ்ரீ ஒரே வார்த்தை. ஓகே. கமல சுஷமா, கமல சுஷமான்னு சொன்ன சுஷ்மானா அழகு. ஸோ கமலத்தின் அழகு, தாமரையுடைய அழகு. ஆரோகே, ஆரோகணம் சொல்கிறாங்கன்னா ஏறுறதுன்னு என்ன அர்த்தம், மலருதுன்னு அர்த்தம் இங்கே. ஸோ அந்த தாமரை மலரும் போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு கட்சியான சிமிலாரிட்டின்னு அர்த்தம். கட்சான சிமிலர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கட்சான்னு சொன்னால் நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஆர்ம் பீட்டுக்கு கச்சம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் கச்சைன்னு சொல்கிறோம், கச்சத்தில் இருக்கிறதுனால கச்சைன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி கட்சியாரோக, அப்படி மலரும் தாமரையை போன்ற அழகு எப்படி விசக்ஷண வீக்ஷணாக, வைசக்ஷண்யம் உடையது. வைசக்ஷண்யம் சொன்னான்னா சாமர்த்தியம், அவளுடைய பார்வை, வீக்ஷணம்னா பார்வை. ஸோ தேவியுடைய பார்வை எப்படி இருக்குன்னா மலர்ந்த பார்வை. ஸோ தேவி மலர பார்க்கிறாள், எல்லாரையும் குளிர் கடாட்சத்தோடு மலர்ந்து பார்க்கிறாளா. அது எப்படி இருக்குன்னா தாமரை மலருக்கு சிமிலராக இருக்குது. தாமரை மலர்ந்த தாமரை எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த கடாட்ச வீட்சண்யம் அப்படி இருக்குது. குமுத சுக்ருத்த கிரீடா சூடால, குமுத சுக்ருத்தன்னா சுக்ருத்தன புண்ணியம். ஸோ குமுத மலர்கள் செய்த புண்ணியம். என்ன புண்ணியம்? குமுத மலர்கள்ங்கிறது அல்லி மலர். ஸோ அந்த நீலத்தாமரை அல்லது அல்லி மலர் சொல்லுவோம். அந்த அல்லி மலரை மலர வைக்கிறது யார்? சந்திரன். ஸோ குமுதம் செய்த அந்த மலர் செய்த புண்ணியத்தால், ஏன்னா அது ராத்திரி தான் மலரும், சந்திரனை பார்த்து தான் குமுத மலர்கள் மலரும். ஸோ அந்த புண்ணியத்தால் குமுத சுக்ர கிரீடா, அதை வந்து கிரீடா சூடாலன்ற, அதை விளையாட்டாக தலையில் வச்சுட்டுருக்கா. சூடானா தலைமுடி. ஸோ அதை சூடாலன்னு தலை மீது பிறை சந்திரனை வைத்து கொண்டிருக்கிறாள். சந்திரனை பார்த்தால் குமுதம் மலரும். அது குமுத சுக்கிருத்தமான இருக்கக்கூடிய அந்த பிறை சந்திரனை, அப்போ குமுத சுக்கிருத்த அப்படின்னு சொன்னாலே சந்திரன் அர்த்தம். ஸோ குமுதத்தை மலர வைக்கக்கூடிய, புண்ணியத்தால் மலர வைக்கக்கூடிய அந்த சந்திரனை விளையாட்டாக தலையில் கொண்டுள்ளாள். குந்தல பந்துராக, அவளுடைய முடியெல்லாம் கற்றைகள். குந்தலம்னா சுருளாக சுருண்டு கற்றையாக, அடர்த்தியாக. பந்துரம்னா அடர்த்தி. ஸோ அடர்த்தியான முடிக்கற்றைகளுக்கு நடுவில் இந்த சந்திரன் உட்காண்டிருக்கான் தேவியோட தலையில். ருச்சிபிகி, அவளுடைய அந்த ருச்சிரம்னு அழகான அட்ராக்டிவான அந்த கலர், ருச்சினா கலர். ஸோ அந்த அழகான திருமேனி தேவியோட பச்சை திருமேனி எப்படி இருக்குது? தாப்பிஞ்ச ஸ்ரீனுட்டார். தமால மலர்களை ஒத்த அந்த மரகத பச்சை கலருள்ள அவளுடைய திருமேனி அப்படி அழகாக இருக்குது. அதனால் பிரபஞ்சன சுஞ்சவக, பிரபஞ்சனம்னா பரவுதல்னு அர்த்தம். பிரபஞ்சம்னு சொன்னாலே பரவி இருக்குது, பகவானுடைய விராட்ட ரூபமாக இருக்குது. அதனாலேயே தான் பிரபஞ்சம்னே பேர் இதுக்கு. ஸோ அப்படி பரவும் சுஞ்சவகன ஸ்கில்ஃபுல். ஸோ அப்படி ஸ்கில்டாக இருக்குது. சுஞ்சவகன நல்லா சாமர்த்தியம் ஃபிட்டாக. அப்படி தாப்பிஞ்ச ஸ்ரீயை, அந்த ஸ்ரீ ஐஸ்வர்யத்தை எங்குமே மலர செய்கிறாளாம் தேவி தன்னுடைய பச்சை திருமையனுடைய அழகினால. கம்பாதீரே புறவிஜயநேக மனோரதாக ஸ்புரந்தி. அப்போ கம்பை நதிக்கரையில் தானே அவள் இருக்கா. கம்பை ஆற்றுக்கரையில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்தில் சிவனுடைய புறவிஜயனுங்கன திரிபுரங்களை விஜயித்த அந்த சிவனுடைய மனோரதாக மன விருப்பங்கள், அவருடைய கற்பனைகள், அவருடைய ஆசைகள் எல்லாமே ஸ்புரந்தி. அவருடைய ஆசைகள் தான் வடிவம் எடுத்து காஞ்சிபுரத்தில் தேவியா உட்காண்டிருக்கு.
ஸோ சிவனுடைய பலனாக பிறந்தவள் தேவி, தேவியுடைய பலனாக வந்தவர் சிவன். அப்படிதான் ஒருத்தருக்கொத்தர் தப்போபலத்தினால ஒருத்தருக்கொத்தர் மாறி இருக்கு, அவ்வளோதான். இப்போ சிவனுடைய மனோரதமே தான் உருவம் பெற்று ஒரு தேவியாக அங்கே காஞ்சிபுரத்தில் கங்கை நதி அது கம்பை நதிக்கரையில் வீற்றிருக்கிறாள். சுரந்தி விகசித்து கொண்டு இருக்கிறாள். கமல சுஷமா கக்ஷ்யாரோஹே விசக்ஷண வீக்ஷணாஹ குமுத சுக்ருத क्रीडा चूडाल कुन्तल बन्धुराः रुचिर रुचिभिस्तापिञ्च श्रीप्रपञ्चन चुञ्चवः पुरविजयिन कम्पातीरे पुरन्ति मनोरथाः कलितरतयः काञ्चीलीला विदौ कविमण्डली वचनलहरी वासन्तीनां वसन्तविभूतयः कुशलविदये भूयासुः मे कुरङ्गविलोचनाः कुसुमविशिकारातेः अक्ष्णां कुतूहलविभ्रमाः. ஸோ குரங்க விலோச்சனாக ஏற்கனவே அந்த ஸ்லோகம் அதே வார்த்தை வந்திருக்கு. குரங்கன்னு சொன்னால் மான். ஸோ குரங்க விலோச்சனாக மான் பார்வை கலித ரதயக ஸ்ருங்கார பார்வையாக இருக்குது. அந்த பார்வையே ஸ்ருங்காரம் சொட்ட சொட்ட இருக்கிறது. கலித ரதயக ரதிசுகம். ஸோ அப்படி ஆர்வமாக ஸ்ருங்காரத்தை கொட்டுவதாக அவளுடைய பார்வைகள். ஸோ காஞ்சி லீலா விதௌ காஞ்சியில் லீலை பண்ணிட்டு இருக்கா தேவி. என்ன பண்ணிட்டு இருக்கா? காஞ்சியில் லீலை பண்ணிட்டு அந்த விளையாடலில் அந்த அந்த விதியில் அந்த விளையாடல் முறையில் கவிமண்டலி வச்சனலகரி. ஸோ கவிகளெல்லாம் தேவியோடைய காஞ்சிபுர சரித்திரத்தெல்லாம் அப்படியே பாடுறான். கவிமண்டலம்னா கூட்டம், கவிகள் கூட்டம் எல்லாம் தேவியோடைய காஞ்சியில் பண்ண விளையாடல்கள் எல்லாம் பாடுறாளாமா. அவளுடைய வச்சன லகரி அலையலையாக வரக்கூடிய அந்த வார்த்தைகள் கவிதை வருது. ஸோ வாசந்தீனாம், வாசந்தீனா வாசம் மிக்க, வாசம் மிக்க என்னது மல்லிகை மலர்லாம் வாசம் மிக்க மலர்களாக இருக்குது. அதை மாதிரி தேவியோட விளையாடல்களை இந்த பார்வை அந்த சிங்கார பார்வையை கவிகள் எல்லாம் அப்படியே சௌரபம் அப்படியே மணக்க மணக்க பாடுறான். தேவியோட கவிதையெல்லாம் பார்த்திய கவிதையெல்லாம் சிங்காரசம் சொட்ட சொட்ட அப்படி மனம் மிகுந்ததாக இருக்கிறது. வசந்த விபூதையாக வசந்த கால பெருமையோடு, வசந்த காலத்துலலாம் மல்லிகை நல்லா மலர்ந்து வாசனை எங்கும் பரவி இருக்கும். அந்த மாதிரி வசந்த காலத்தில் உள்ள அந்த பெருமையோடு கூட இருக்கக்கூடிய அந்த கவிதைகள். குஷல அது லாஸ்ட்டு. ஸோ லாஸ்ட் லைன் பாருங்கள். குசும விஷிக அராத்தேகே. குசும விஷிக அராத்தி அப்படின்னா யார்? ஒரே வார்த்தையில் சொல்லணுமான சிவன். குசும விஷிகம்னா அம்பு, குசுமன்னா மலர்கள். மலர் அம்புகள் யார் வச்சுட்டு இருக்கா? மன்மதன். ஸோ மன்மதன் கையில் குசும விஷிக்காக இருக்குது, அதை பூ அம்புகள் இருக்குது. அராத்தி அந்த மன்மதனுடைய எதிரி. ஸோ அராத்தேகே அப்படின்னு சிவனுடைய. ஸோ மலரம்புகளை உடைய மன்மதனுடைய எதிரியான அந்த சிவனுடைய அக்ஷ்ணாம் குதூகல விப்ரமாக. ஸோ அவருடைய கண்ணுக்கு இவள் குதூகலத்தை கொடுக்குறார், ஆனந்தப்படுறாராம். இவளுடைய பார்வையினாலே ரொம்ப சந்தோஷப்படுறார். விப்ரமாக, விப்ரமங்கள்னால் இது கண்ணாலேயே ஜாட காட்டுறது. ஸோ விப்ரமங்கள்னா இது தன்னுடைய கணவனை அட்ராக்ட் பண்ணுறாளாம். அப்படி விப்ரமங்கள்னாலே சிங்கார சேஷ்டைகள்னு அர்த்தம். ஸோ அப்படி சிங்காரத்தோடு அந்த பார்வை பார்க்குறாளாம். அவருக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்குறா. அப்படிப்பட்ட அந்த தேவி குஷல விதையே மே பூயாசுகு, எனக்கு குஷலத்தை அளிக்கட்டும். அவளுடைய அந்த கண் பார்வையானது, சிவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த கண் பார்வையானது மே எனக்கு குஷல விதையே பூயாசுகு, மீண்டும் எனக்கு ஆனந்தத்தை கௌசல்யத்தை, குஷலம்னு நமக்கு சொஸ்தமாக இருக்கக்கூடிய தன்மை, அதை நமக்கு தரட்டும்னு கேட்குறேன். கலிதான்னு சொன்னானா செய்யப்பட்டான்னு அர்த்தம். ரத்தியிலேருந்து ரத்தயகான்னு வருது பகுவச்சனத்தில். ரத்தின்னா ரத்தி சுகம்னா ஸ்ருங்கார சுகம், ஸ்ருங்கார ஆனந்தம், லவ்வில் இருக்கிற ஆனந்தம். அப்புறம் பார்வையே ஸ்ருங்காரமாக இருக்குது. அதனால தான் சிவன் ஆக்கிரமிக்கப்படுகிறார் அந்த பார்வையினால். ஓகே. தலிதரதய காஞ்சி லீலா விதௌ கவிமண்டலே वचनलहरी वासन्तीनां वसन्तविभूतयः कुशलविदये भूयासुः मे कुरङ्गविलोचनाः कुसुमविशिख अरातेः अक्ष्णां कुतूहलविभ्रमाः.
कबलिततमस्काण्डाः तुण्डीरमण्डलमण्डनाः सरसिजवनी सन्तानानाम् अरुन्दुतशेखराः नयनसरणेर्नेदीयां सह कदानुभवन्ति मे तरुणजलदश्यामाः शम्भोस्तफलविभ्रमाः. ஸோ இங்கே வந்து ஜலதஷ்யாமா தருண ஜலதஷ்யாமாக அப்படி அதாவது அவளுடைய கண்கள் ஜலதஷ்யாமான ஜலதான மேகம்னு அர்த்தம், ஷியாமான கருப்பு. ஸோ அந்த கார்மேகம் போன்ற கருப்புடைய அந்த தேவி அவளுடைய கண்கள் கபலித தமஸ்காண்டாக, ஸோ அந்த கண்களோட காந்தியினாலேயே அவள் இருளையே நீக்குகிறாள். காண்டான்னா குவியல்னு அர்த்தம். ஸோ நிறைய வார்த்தைகள் இருக்குது குவியலுக்கு. ராசினாலும் குவியல், இது பேர் என்னது நிக்கரம்னாலும் கூட்டம், குவியல்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல காண்டாகான்னு சொல்கிறார் குவியலுக்கு. கபலீகரம் பண்ணிடுறது என்னத்தை, நம்மளுடைய அஜ்ஞானத்தை. பார்வையாலேயே தேவி வந்து நம்மளுடைய இருளை நீக்குகிறாள். அவளுடைய பார்வைப்பட்டாலே போரும், அஜ்ஞானம் நீங்கிடுது. அப்படி தமஸ்காண்டாக இருள் குவியல் அஞ்ஞான குவியலை நீக்குபவள். துண்டீர மண்டலம், மண்டலம் ஊர், துண்டீர மண்டலத்தை, துண்டீரன்னா காஞ்சிபுரம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ துண்டீர மண்டலத்தை காஞ்சிபுரத்தை மண்டனாக அலங்காரம் செய்யக்கூடியவை அந்த பார்வையாகப்பட்டது. அந்த தேவி அங்கே உட்காண்றது அலங்காரமாக இருக்கா. சரசிஜவனி, சரசிஜவனின்னா சரசிஜன்னா தாமரைன்னு அர்த்தம். சரசி குளம், குளத்தில் பிறந்த, நீர்நிலையில் பிறந்தன்னு அர்த்தம். அப்போ தாமரை. வனின வனம் போல ஏகப்பட்ட தாமரைகள் பூத்த வனம். சந்தானானாம், சந்தானம்னா என்னது, அதோடைய பரம்பரையை, சந்தானானம்னா கும்பு, இந்த தாமரையோடு அந்த பரம்பரையையே மொத்தமாக ஆருந்துத சேகராக பீடிக்கக்கூடிய. துதந்தம் சொன்னால் பீடிக்கிறது. ருதந்தம்னா ருந்துதானாலும் பீடிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அருந்துதா பாஸ்ட் டென்ஸ். ஸோ பீடிக்கக்கூடியது. அப்போது தாமரை மொத்தமாக பீடிக்கக்கூடியது யார்? சந்திரன். சந்திரன் வந்தால் தாமரை குமிஞ்சு விடும், தாமரை மலர முடியாது சந்திரனை பார்த்தா. அதனால மொத்த குமுத வனத்தையுமே மொத்தத்தையுமே அப்படியே பிடிக்க வைக்கக்கூடிய சந்திரனை சேகராக, முடியில் சூடியவள். சேகரம்னா தலை. ஸோ அந்த தலையில் சூடியவள், சந்திரனை தலையில் சூடியவளாக. லாஸ்ட் லைன் தருண ஜலத ஷியாமாக. ஸோ அவளுடைய பார்வை, அந்த குளிர்ந்த பார்வை, மேகம் போன்ற பார்வை. ஷம்போஹோ தபப்பல விப்ரமாக, அப்படிப்பட்ட பார்வை தேவியோடது. ஷம்புவினுடைய தபோபலத்திற்கு கிடைத்தவளாக. விப்ரமம்னு பகவானும் தன்னுடைய மோகத்தை தேவி மேலே காட்டுவார். ஸோ விப்ரமங்கள்ங்கிறது தேவி மட்டும்தான் பகவான் மேலே பண்ணுறதுன்னு இல்லை, பகவானும் தன்னுடைய விப்ரமங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி செய்வார் அவர். ஸோ அவருடைய அந்த சிங்காரத்துக்கு பலனாக வடிவமாக வந்த அந்த தேவி நயன சரணேகே, அந்த தேவியாகப்பட்டவள் என்னுடைய கண் வழியே. சரணின்னா என்னது, அந்த ஸ்டெப்ஸு. சரணின்னா வரிசையாக ஸ்டெப்ஸு. ஸோ அப்படியே என்னுடைய கண் பார்வைக்கு ஸ்டெப்பாக வரணும் தேவி. நேதியாம்சக கதானுபவந்தி மே அப்படின்னு கேட்குறார். மேன எனக்கு இந்த தேவியுடைய பார்வையாகப்பட்டது. நயன சரணி தான், இதைத்தான் வர்ணிச்சுட்டு இருக்கோம் ஆரம்பத்துலேருந்து. நயன சரணிங்கிற வார்த்தை தான் அந்த கண்களோடு காந்தினால்னு அர்த்தம் வருது, அங்கே தான் வருது. ஸோ அவளுடைய அந்த பார்வையுடைய வரிசையாகப்பட்டது எனக்கு கதானு நேதியாம்சக பவந்தி. நேதியாம்சக அப்படின்னு என்ன அர்த்தம், கிட்டக்கான்னு அர்த்தம். தீயாம்சகான்னு சொன்னானா தள்ளி. ஸோ அப்போ இப்போ வந்து நேதியாம்சகானா நேதியாம்சகான்னு சொன்னால் கிட்டக்கா. ஸோ தேவியுடைய பார்வை எங்கிட்ட இப்போ வரும்னு கேட்குறார். இப்படிப்பட்ட செயல், அது பகவானுடைய தபசோடைய பலனாக வந்தவள் தேவி, அவளுடைய பார்வை. அப்போ ஏற்பட்ட அந்த விப்ரமங்களோடு கூடிய அந்த பார்வை என்கிட்ட எப்போ வரும்னு கேட்குறேன். கபலிதமஸ்காண்டாக துண்டீரமண்டலமண்டனாக सरसिजवनी सन्तानानाम् अरुन्धुतशेखराः नयनसरणे नेदीयां सह कदानुभवन्ति मे तरुणजलदश्यामाः शम्भोस्तपःफलविभ्रमाः अचरममिषुं दीनं मीनध्वजस्य मुखश्रिया
सरसिजभुवो यानं म्लानं गतेन च मञ्जुना त्रिदशसदसाम् अन्नं खिन्नं गिरा च वितन्वती तिलकयति सा कम्पातीरं त्रिलोचनसुन्दरी. ஸோ முதல்ல இல்லை முகஸ்ரீயான்னா தேவியுடைய அழகு, முகத்தோட அழகு எப்படி இருக்குன்னா, மீனத்வஜன்னு யாரு, மீன் கொடியை உடைய மன்மதனோட கொடி மீன் கொடி. ஸோ தன்னுடைய முகத்தினுடைய அழகால், ஏன்னா சந்திரனை போன்ற வட்ட முகம் அவளுக்கு தேவிக்கு. ஸோ அப்படி மீனத்வஜஸ்ய மன்மதனுடைய அச்சரமம் இஷும், ஆச்சரமம்னு சொன்னா கடைசி அம்பு இல்லை, முதல் அம்புன்னு அர்த்தம். ஆச்சரமம்னா ஃபஸ்ட் அம்புன்னு 5 மலர்களாலான அம்புகள் அவனுக்கு. அதில் முதல்ல பார்த்தா தாமரை. ஸோ தாமரை, அசோகம், அப்புறம் சூத்தான்னு சொல்லுவோம், மா அம்பு, மல்லிகை அம்பு, அப்புறம் குமுத மலரோட அம்பு, இப்படி 5 மலரான அம்புகளை வைத்துட்டு இருக்கிறான். மலர்வாளி 5 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 5 அம்பில் ஸ்டார்டிங் அம்பு என்னென்னு தாமரை. ஸோ அச்சரமம் இஷும், மீன்கொடியுடைய மன்மதனுடைய முதல் அம்பான தாமரையை தீனமாக்குறது. தேவியுடைய அந்த முகமோடு அழகாக்கப்பட்டது தாமரையை கீழாக்குறது, அவ்வளோதான் அர்த்தம் இதில். ஸோ தாமரையை கீழாக, தாமரையை விட ரொம்ப அழகாக இருக்காளாம் தேவியோட முகம். சரசிஜ புவக யானம், சரசிஜ யார், இங்கே அன்னத்தில் தாமரையில், சரசிஜன தாமரையில் தோன்றிய யார், பிரம்மா. ஸோ தாமரையில் தோன்றிய பிரம்மாவுடைய யானம்னா வெஹிக்கிள். அவர் எதில் போவார், அன்னவாகனம் இல்லையா, பிரம்மாக்கு வாகனம் அன்னம். ஸோ அந்த அன்னவாகனத்தை மஞ்சுனாகத்தேன மிளானம் ச. ஸோ தன்னுடைய மெல்லிய நடை, தேவி ஜல் மெதுவாக அழகாக நட வச்சு பழகிறாளாம். மஞ்சுனான்னு இது ரொம்ப சாஃப்டான அந்த அன்ன நடைன்னு சொல்லுவோம் நார்மலாக. ஆனால் தேவியோட நடை அன்னத்தையே மிளானம் ச வாட வைக்கிறது. அன்னமே ஐயோ இந்த நடையை பார்த்து நம்ம கற்றுக்கலாமே நினைக்கிறது. அப்படி தேவியோட நடை அன்னத்தை அப்படியே வாட வைக்கிறது, அன்னத்தை வாட வைக்கக்கூடிய நடை. திரிதச சதசாம் அன்னம், தேவர்களுடைய திரிதச சதஸ்ன்னு சொன்னால் தேவர்கள்னு அர்த்தம். திரிதச சதஸ்ன்னு சொன்னால் தேவலோகம், சதசாம்னா அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள். அன்னம், அவர்கள் எதை சாப்பிட்ற, அவருடைய அன்னம் என்னது, அமிர்தம். ஸோ தேவர்களுடைய அன்னமான அமிர்தத்தை கிண்ணம், அது நல்லா இல்லையேன்னு ஆகிறாளாம். கேதம் கிண்ணம்னா கேதம். அந்த அமிர்தமே ஐயோ தேவியோட வார்த்தையோட அமிர்தம் எப்படி இருக்கு, இதுலேயே அமிர்தம் அப்படிங்கிறதான். ஸோ கிராச்ச விதன்வதி, கிரான வார்த்தைகளால், தன்னுடைய வார்த்தைகள் அவள் பேசுகிறோச்சையே அமிர்தமாக கொட்டுறது. அப்போ நிஜ அமிர்தம் என்ன நினைக்கிறது, ஐயோ இது மோசமாக இருக்கே, இந்த அமிர்தம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறதான். ஸோ அப்படியே அந்த தேவர்களுடைய சாப்பாட்டான அந்த அன்னத்தை தன்னுடைய வார்த்தையால் அப்படி வருந்த வைக்கக்கூடியவளாக, கிண்ணம் விதன்வதி, அப்படி வருத்தத்தை கொடுக்கக்கூடியவளாக சா அவள். திரிலோச்சன சுந்தரி, 3 லோகத்திற்கு அழகானவள் இல்லையா. திரிலோக சுந்தரன்னு சொல்லும் போது பகவானை சொல்கிறோம், நம்ம விஷ்ணுவை சொல்கிற போது இல்லையா, சுந்தரசிய சுந்தரத்தோப்பி சுந்தரங்கிறோம், அப்படி எல்லாத்தோட அழகானவன். அப்படி அப்போ இங்கே தேவி சொல்கிறோம், திரிலோச்சன சுந்தரி, 3 லோகத்துக்கும் அழகியாக இருக்கக்கூடிய, இல்லை திரிலோச்சனான்னு சொல்லும் போது முக்கண்ணை உடையவள், 3 கண்களை உடைய சுந்தரி. ஸோ லோச்சனம்னா கண்ணுன்னு எடுக்கலாங்க. ஸோ 3 லோச்சனமுடைய அந்த தேவியாகப்பட்டவள் கம்பாதீரம் திலகயதி, கம்பை நதிக்கரையை அழகுபடுத்தினாள், திலகமாக இருக்கிறாள். நெற்றி திலகம் எல்லாத்துக்கூட உயர்ந்த ஸ்தானம் இல்லையா திலகத்துக்கு. ஸோ அப்படி கம்பாதீரமாக காஞ்சியை அப்படியே திலகமாக கொண்டு இருக்கிறாள், நடுநாயகமாக அந்த திலகமாக வீற்றிருக்கிறாள். अचरममिषुं दीनं मीनध्वजस्य मुखश्रिया सरसिजभुवो यानं म्लानं गतेन च मञ्जुला त्रिदशदशताम् अन्नं चिन्नं गिरा च वितन्वती तिलकयति सा कम्पातीरं त्रिलोचनसुन्दरी. 8 ஸ்துதி சதகம். ஓகே. जननी भुवने चङ्क्रम्ये अहं कियन्तम् अनेहसं कुपुरुषकरभ्रष्टैः तुष्टैः दनैः उदरं बरिः तरुणकरुणे चन्द्राशून्ये तरङ्गयलोचने नमति मयि ते किञ्चित् काञ्चीपुरमणिदीपिके.
ஜனனி ஜனனி அம்மா அம்மான்னு கூப்பிட்றேன். புவனே சங்கிரம்ய, இந்த பூமியில், புவனம்னா இந்த பூமியில் சுற்றி சுற்றி சங்கிரமணம் பண்ணுறதுன்னு என்னது, அப்படியே சுற்றி சுற்றி சுழன்று கொண்டு கியந்தம் அநேகசம்னு பல முறை இந்த பூமியில் வந்து பிறந்து கியந்தம் எத்தனை ஜென்மம் எடுத்தேனோ தெரியாது, எத்தனை ஜென்மம் எடுத்தேனோ தெரியாது இப்பூமிதனில் இல்லையா. அம்மை காமாட்சி உமையேன்னு காமாட்சி ஸ்லோகத்தில் வருது. ஸோ அப்படி பல முறை இந்த பூமியில் நாம் சுற்றி பிறப்பு எடுத்தாச்சு. புருஷகரா அந்த மாதிரி ஜென்மத்தில் வரும்போது புருஷனை கெட்ட புருஷர்கள், நல்லவர்கள் இல்லை. அந்த நல்லவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் புருஷக்கர பிரஷ்டைஹி, பிரஷ்டன் ஆயிட்டேன். பிரஷ்டன் என்னது, நான் வந்து அப்படியே இழிந்தவனாக கீழே விழுந்தவனாக, பிரஷ்டம். அதாவது கீதையில் கூட சொல்கிறார், ஒரு நல்ல பாதையில் போயிட்டே இருக்கான், திடீர்னு பிரஷ்டன் ஆயிட்டான், கீழே விழுந்துடுறான். அப்போ அவனோட கதி என்ன, அப்படி சாவு வந்துடுது அவனுக்கு. அப்போ அவனோட கதி என்ன அப்படின்னு கேட்குறச்சே கஷ்டித் கல்யாணக்கிறத, அந்த கல்யாணம் மங்களம் பண்ணின வீட்டில் அவன் பிறப்பன்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு பதிலாக பகவான் சொல்கிறார், அது மாதிரி நான் இந்த பிறவிகளில் எல்லாமே இந்த கெட்ட மனிதர்களோட வீட்டில் போய் துஷ்டைஹி துஷ்டர்களால் தனைஹி உதரம்பரிஹி, நான் அவ வீட்டில் போய் கையேந்தி, உதரம்னா வயிறு, ஸோ உதரம்பரம்னா வயத்தன் ரொப்பறது. ஸோ பணம் இல்லாத நிலைமை அடையும் போது நான் அவங்க வீட்டுக்கு போய் என்னோடய வயத்தை ரொப்பறேன். எதுக்கு, அவள் கையால் கொடுத்த பணத்தை வச்சு அவள் கையால் தர. அப்போது அந்த மாதிரி பிறவியில் அந்த மாதிரி இன்னொருத்தரோட கெட்டவனோட பணத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டோமா, நான் திருப்பி பிறவி தான், அதுலேருந்து விடுதலை கிடையாது. இந்த மாதிரி நான் பல விதமாக பல ஜென்மம் எடுத்திருக்கேனே பகவானே, தேவி தாயே, தருண கருணே. அதாவது தருணன்னு சொல்லும்போது இள வயதில் இருக்கக்கூடிய, என்றும் யுவதியாக இருக்கக்கூடியவளே, கருணே காருண்யம் மிகுந்தவளே, கருணை மிகுந்தவளே. தந்திரா சூன்ய, தந்திரம்னா ஆலசியம், சோம்பல்னு அர்த்தம். ஸோ தந்திரா சூன்யன்னு கூப்பிட்றா, உனக்கு சோம்பலே கிடையாது. யார் எப்போ எதை கேட்டாலும் விழித்து கொண்டு இருந்து அப்படியே அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவள் நீ. அப்படி தந்திரமே இல்லாமல் ஒரு விதமான ஆலசியம் சோம்பேறித்தனம் இல்லாதவளே. நமதிமயி, நான் உன்னை வணங்குறேன். என்னை கிஞ்சித் காஞ்சிபுரம் மணி தீபிகே, ஏதோ ஒன்று காஞ்சிபுரத்தில் அப்படி அழகாக வீழ்ச்சி இருக்கிறது, எனக்கு வர்ணனை பண்ணவே தெரியல அந்த தேவியை. அப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்துவாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மணி தீபிகே, தேவியோட இடம் வாசஸ்தலம் வந்து மணிதீபம் சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த ஸ்ரீபுர வாசியவள், அந்த மாதிரி இருக்கக்கூடியவள் இப்போ காஞ்சிபுரத்தில் வந்து உட்காந்துருக்கான். ஸோ மணிதீபத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவியே ஏதோ ஒன்றாக ஒரு சகுன வடிவம் எடுத்து இங்கே காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கக்கூடியவளே, தரங்கய லோச்சனேன்னு முடிக்கணும். ஸோ எனக்கு நீ கடைக்கண்ணை காட்டு. தரங்கைனா அலையாக வீசணும். யார் மேலே, எம் மேலே வீசணும். நீ உன்னுடைய கண்கள் இரண்டும், லோச்சனம் லோச்சனே, பகோச்சன் ரெண்டு, தித்தியா வச்சனம் சொல்லுவோம், ரெண்டு கண்கள், அதனால லோச்சனே, உன்னுடைய இரண்டு கண்களையும் என் மீது அலையாக வீச வேண்டும்னு கேட்குறாரு. जननी भुवने चंक्रम ये अहम कियन्तम् अनेकसं कुपुरुषकरभ्रष्टैः दुष्टैर्दनैः उदरम्बरिः तरुणकरुणे तन्द्राशून्ये तरङ्गयलोचने नमतिमयि ते किञ्चित् काञ्चीपुरिमणिदीपिके मुनिजनमनपेटी रत्नं स्फुरत्करुणा नटी विहरणकलागेहं काञ्चीपुरी मणिभूषणं जगति मगतो मोहव्यादेहे नृणां परम औषधं पुरहरदृशां साफल्यं मे पुरपरिजृम्भताम्. ஒரு நிமிஷம். ஸோ முனிஜன பேட்டி ரத்னம், முனிவர்கள். ஸோ முனிவர்களாக இருக்கக்கூடியவர் சாதுக்கள், அவர்களுடைய மனசில் தேவி எப்படி இருக்கான்னா ரத்னமாக இருக்கான். ஸோ ஒரு ரத்னத்தை நல்ல ஒரு பெட்டியில் பூட்டி வைக்கணும். அப்போ முனிஜனங்களுடைய மனசாகப்பட்ட பெட்டியில் பூட்டி வைக்கப்பட்ட ரத்னமாக நீ இருக்கிறாய். ஸோ தேவிங்கிறது உயர்ந்த ரத்னம், அதை பத்திரமாக பாதுகாக்கிற பெட்டியை ஜாகிரதையாக வச்சுக்கணும். ஏன்னா பெட்டியில் வச்சு அந்த பெட்டியை பீரோக்குள்ளே வச்சு பூட்டி, அந்த பீரோ வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி, இப்படி பல பூட்டுகளை தாண்டினா தான் தேவி அடைய முடியும். ஸோ அப்படி முனிவர்களுடைய ஜனங்களுடைய மனசாகப்பட்ட பெட்டியில் ரத்னமாக நீ இருக்கிறாய். ஸ்புரத் கருண நடி விகரண கலாகேகம், அதாவது ஸ்புரத் கருணா நடி, அதாவது கருணையே தாண்டவம் ஆடுறது, அதாவது நடனம் ஆடுறது.
தேவியோட நடனம் தாண்டவம் சொல்லக்கூடாது, லாஸ்யம்னு சொல்லணும். ஸோ கருணையாகப்பட்ட ரசமே அப்படியே நடனம் புரியுறது. தேவியோட கண்களை பார்த்தா அப்படி கருணாரசம் சொட்ட சொட்டா இருக்கா தேவி. ஸோ அப்படி ஸ்புரிக்கக்கூடிய கருணை ரசத்தை நடனமாடக்கூடிய விகரண அப்படி நாடக மேடையாக இந்த காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கேன். ஸோ விகரணன்னு விகாரம் பண்ணக்கூடிய இடமாக காஞ்சிபுரம் இருக்கிறது. கலாகேகம் 64 கலைகளுடைய இருப்பிடம், கேகம்னா வீடு. ஸோ கலைகளின் இருப்பிடமாக நீ இருக்கிறாய். காஞ்சிபுரி மணிபூஷணம், காஞ்சிபுரத்துக்கே ஒரு சிறந்த ரத்னமாகப்பட்ட ஆபரணம். பூஷணம்னா ஆபூஷணம், ஆபரணம். ஸோ காஞ்சிபுரத்தை உயர்ந்த ஆபரணம் எதுன்னா தேவி. அந்த தேவி ஆபரணமாக காஞ்சியில் இருக்கிறாள். ஜெகதி மகதகம் மோகவியாதை, நிருணாம் மோகவியாதை, அதாவது மனிதர்கள், நிருணாம்னா மனிதர்களுடைய மோக வியாதி, அதாவது மோகம்னு அஜ்ஞானம், மயக்கம், இந்த உலகத்தில் ஈடுபடக்கூடிய தன்மை. இப்படிப்பட்ட வியாதிகள் நிறைந்த மனிதர்களுக்கு ஜெகதி இந்த உலகத்தில் மகதக பரம ஔஷதம், சிறந்ததிலும் சிறந்தாதன மகத்தான பரம மருந்து நீ. ஸோ மோகவியாதியை நீக்கணும் சொன்னால் தேவியாகப்பட்ட மருந்து நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் தேவி கிட்ட நம்மளுடைய மனசு போகும், உலக விவகாரத்துலேருந்து இந்த வியாதியிலேருந்து நீங்கும். புரகர திருஷாம் சாபல்யம், புரகர திருஷாம்னா எனது புரகரன்னு சொன்னால் 3 புறங்களை எரித்த சிவன். அவருடைய கண்களுக்கு, திருஷாம் கண்களுக்கு, சாபல்யம், ஸோ வெற்றியை கொடுக்கக்கூடியவள் எனது, பலனை கொடுக்கக்கூடியவள். ஸோ அவருடைய பலன் எனது தேவிதான். ஸோ சிவாபியாம் நிஜதப பலாபியாம்னு வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்த தபசினால் கிடைக்கிற பலன் தான் அடுத்தவர். தேவியோட தபஸோட பலன் என்னன்னா சிவன், சிவனோட தபஸோட பலன் என்னன்னா தேவி. ஸோ அதனால சிவனுடைய தபஸ் அந்த கண்களில் அவருக்கு அந்த பலனை கொடுக்கக்கூடியவள் நீ. மே புரக பரிஜ்ரும்பதாம், என் முன்னால் அந்த தேவி அப்படி பரிஜ்ரும்பணம்னு அது வளர்ந்து வரட்டும், என்னை கடாட்சிக்கட்டும்னு சொல்றாரு இங்க மூக்கர். ஓகே. முனிஜனமன பேட்டி ரத்னம் சுரத் கருணா நட்டி விகரண கலாகேகம் காஞ்சிபுரி மணிபூஷணம் ஜகதி மகதகம் மோகவ்யாதேஹேந்திரிணாம் பரம ஔஷதம் புரகர திருஷாம் சாபல்யம் மே புரக பரிஜ்ரும்பதாம். मुनिजन मनो धाम्ने धाम्ने वचोमय जाह्नवी हिमगिरितट प्राग्भाराय अक्षराय परात्मने विहरणजुषे काञ्ची देशे महेश्वरलोचन त्रितय स रसक्रीडा सौदाङ्गणाय नमो नमः. ஸோ முனிஜன மனோதாம்னே, இது அதே தான். முனிஜன மன பேட்டி ரத்னம்னார் போன ஸ்லோகத்தில், பெட்டியில் ரத்னமாக இருக்கேன்றார். இங்கே முனிஜன மனோதாம்னேன்றார், இருப்பிடமாக கொண்டவள். தாமம்னு இருப்பிடம், மனோதாம்னே இவளுடைய இருப்பிடம் எது? முனிவர்களுடைய சாதுக்களுடைய மனசு தான் இவள் இருக்கக்கூடிய இடம். தேவியை தேடணும்னா எங்கே போய் தேடணும்? முனிஜனங்களுடைய மனசில் அவள் உட்காண்டிருப்பாள். ஸோ முனிவர்களை நம்ம நல்ல ஸ்லாகித்து அவர்களை மரியாதை பண்ணி இந்த பக்தர்களுக்கு எல்லாம் செய்யும்போது தேவி உள்ளிருந்து குளிர்ந்த கடாட்சத்தால் நம்மளை கடாட்சிப்பாள். ஸோ அப்படி முனிவர்களுடைய இருதயத்தில் வசிக்கக்கூடியவளே. வச்சோமய, அதாவது ஜான்கவி ஹிமகிரி தட்டா. ஜான்கவின்னா கங்கை இல்லையா? ஜக்னு முனிவருடைய காதிலிருந்து வந்ததுனால ஜான்கவின்னு பேர் அவளுக்கு. ஸோ அந்த கங்கை நதி எங்கே வருது? பிராக்பாராயா, பிராக்பாரம் சொன்னா, பிராக்குன்னு சொன்னானா பீக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பிராக்குன்னு சொன்னால் ஈஸ்டர்ன் திசைக்கும் பிராக்குன்னு பேர். பிராக்குன்னு சொன்னால் நுனியில், அந்த இலையோட நுனிக்கு பிராக்குன்னு பேர். நுனி அந்த ஸ்தானத்துக்கு. பிராக்குன்னு இன்னொரு அர்த்தம் பீக். பீக்குன்னு சொன்னால் அந்த உயர்ந்த அந்த சிகரம். அப்போது இது எங்கேருந்து வருது? கங்கோத்ரியிலேருந்து வருது கங்கை. ஸோ பிராக்பாராய, கங்கோத்ரி என்ற பீக்கிலிருந்து கிளம்பக்கூடிய ஹிமகிரி தட்ட, ஹிமாலயா மவுண்டன்ஸுக்கு வந்து சேரக்கூடிய அந்த நதி போன்ற வாங்மய வச்சோமய தாம்னே, அப்படிப்பட்ட பிரவாகம், கங்கை நதி பிரவாகம் எவ்வளோ வேகமாக கங்கோத்திரிலேருந்து வரும்போது வேகமாக கீழே விழுந்து அந்த இதில் போகிறது இல்லையா கங்கை நதி, அந்த மாதிரி வாக்கு அப்படி வருதான் கவிகளுக்கெல்லாம். வச்சோமய தாம்னே, அவர்களுடைய வாக்கில் இருக்கக்கூடியவளேன்னு என்ன அர்த்தம்? கவிதை அப்படி பிரவாகமாக வரும் கங்கை நதி போல. அப்படிப்பட்ட இருப்பிடம் அந்த கவிதையில் இருக்கக்கூடியவள். ஏன்னா தேவிதான் கவிஞர்களை வச்சு தன்னைத்தானே பாட வைக்கிறான். அவளே பாட வைக்கிறா, இவ பாடுறான். ஸோ அந்த கவிகளில் இருப்பிடமாக. அக்ஷராய பராத்மனே விகரண ஜுஷே, பராத்மனே பரமாத்மா. ஸோ அக்ஷரம்,
அழிவே அற்றவர். சரம்னா அழிவு, அட்சரம்னா அழிவற்றவர். அழிவற்றவராக இருக்கக்கூடிய பரமாத்மாவான சதாசிவனுடைய விகரண ஜுஷே, அவருடன் விளையாடக்கூடியவளே, பரதேவதையே நீ அவருடைய விளையாடக்கூடியவளே என அந்த சிவனுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி, எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திக்கு பேர் தான் மாயை அல்லது பராசக்தி. எல்லா பேரும் அந்த அந்த என்ன சொல்கிறோம், பிரகிருதி என்ன வேணால் சொல்லலாம், மூலப்பிரகிருதி சொல்லலாம். ஸோ எல்லாமே அந்த மாயை, அந்த தேவி. ஸோ அந்த அக்ஷர பிரம்மமான அந்த பரமசிவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பராசக்தியே விகரண ஜுஷே, அவருடன் விளையாடுபவளே. காஞ்சி தேசே, காஞ்சிபுரத்தில் மகேஸ்வர லோச்சன திருதயா. ஸோ கண்கள், 3 கண்கள், முக்கண்ணர் யார்? பரமசிவன். ஸோ மகேஸ்வர லோச்சன, மகேஸ்வரனான சிவனுடைய கண்கள், 3 கண்களோடு கூட சரசக்ரீடா. ஸோ அந்த 3 கண்களாலும் தேவியோட அந்த அழகை ரசிக்கிறார் அவர். ரசம், ரசத்தோடு கூட விளையாடக்கூடிய கண்கள், பரமசிவனோட கண்கள் தேவியோட அழகில் அப்படி லயிச்சு போகிறது. சௌதாங்கனாய, அப்படிப்பட்ட உப்பரிகை. எப்போவுமே உப்பரிகையிலிருந்து அந்த நிலவெல்லாம் வாட்ச் பண்ணுறது ஒரு ஆசையாக இருக்கும் எல்லாருக்குமே. பால்கனியில் நிற்கிறதுன்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த உப்பரிகை எதுன்னு, பரமசிவன் விளையாடக்கூடிய உப்பரிகை எதுன்னு தேவி தான். ஸோ முக்கண்களாலும் ரசிக்கக்கூடிய சௌதாங்கனம், அந்த உப்பரியாக இருக்கக்கூடியவளே, உனக்கு நமோ நமக, உனக்கு நமஸ்காரம்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் மூக்கக்கவி. मुनिजनमनो धाम्ने दाम्ने वचोमय जाह्नवी हिमगिरितटप्राग्भाराय अक्षराय परात्मने विहरणजुषे काञ्चीदेशे महेश्वरलोचन त्रितयसरसक्रीडा सौदाङ्गणाय नमो नमः. मरकतरुचां प्रत्यादेशं महेश्वरचक्षुषाम् अमृतलहरीपूरं पारम्भवाक्यपयोनिदेहे सुचरितफलं काञ्चीबाजः जनस्य पचेलिमं हिमशिखरिणोः वंशस्य एकं वतंसम् उपास्महे. மரகத ருச்சாம், ருச்சான கலர்னு அர்த்தம். மரகத ருச்சாம்னா மரகத பச்சை கலரில் இருக்கா தேவி. ஸோ அந்த மரகத கல், அல்ல மாணிக்க கல்லுக்கே பிரத்யாதேசம், பிரத்யாதேசம்னா திட்டுறதுன்னு அர்த்தம். நார்மலாக பிரத்யாதேசம்னா கண்டித்து நிறுத்தி வைக்கிறதுக்கு பேர் பிரத்யாதேசம்னு பேர். ஸோ இந்த தேவியோட கலர் வந்து அந்த மரகத பச்சையை திட்டுறது. உன்னோட கலர்லாம் என்ன கலர், என்ன பார் அப்படிங்கிறதான். ஸோ அந்த மாதிரி அந்த மரகத பச்சையை இப்போ அப்படி எதிர்த்து வாதாடக்கூடிய அந்த மரகத பச்சை கலர் வடிவுடையவள் தேவி. மகேஸ்வர சச்சுஷாம் அமிர்த லகரி பூரம், மகேஸ்வரனாகப்பட்ட சிவனுடைய கண்களில் அமிர்த லகரி பூரம், அமிர்தத்தை அலையலையாக வீச வைக்கிறது. தேவியோட மரகத பச்சை கலரை பார்க்கும்போது, அவர் பொன்னார்மேனியன், எப்போவுமே கான்ட்ராஸ்ட்டு தான் பிடிக்கும். கருப்பாக இருக்கிறவளுக்கு வெள்ளை ஆளை கண்டா பிடிக்கும், வெள்ளையாக இருக்கிறவளுக்கு கருப்பை கண்டா பிடிக்கும். ஸோ கருப்பாக இருக்கிறவளை பார்த்தா அவள் அழகாக இருக்கா தோணும். அது மாதிரி சிவனுக்கு தேவியை பார்த்தா அமிர்த லகரி, அமிர்தமயமான அலை வீச்சு ஏற்படுகிறது அவருடைய கண்களுக்கு. பவ ஆக்கிய பயோனிதேகே பாரம். ஸோ தேவி என்ன பண்ணுறா, பவன சம்சாரம், சம்சாரம் என்று சொல்லக்கூடிய பயோநிதி, பயோநிதின்னு கடல். பயனா வாட்டர்னு ஒரு அர்த்தம், பார்க்கடல்ங்கிறதுக்கும் பயஸ்னா பால்கிற அர்த்தக்கும் பயதான். ஆனால் இங்கே பயோனிதேன சாகரம், கடல். ஸோ சம்சார கடலை பாரம் தாண்டிவிக்கக்கூடியவள் தேவி. காஞ்சிபுர பாஜக, காஞ்சிபுரத்தில் கொண்டாடக்கூடியவர்கள்னு அர்த்தம், காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஜனசிய பச்சேலிமம் சுச்சரித்த பலம். பச்சேலிமம்னு என்னது, நல்லா பழுக்க வைக்கப்பட்ட அந்த காஞ்சிபுரத்தில் இருப்பவர்கள், அப்படிப்பட்ட மக்களுடைய சுச்சரித்த பலம்னு என்னது, அவள் நல்ல காரியம் பண்ணியிருக்கா, நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கா. அந்த புண்ணியத்தின் பலனாக பச்சேலிமம் வெளிப்பட்ட தேவி அங்கே உட்காந்துருக்கா. காஞ்சிபுரத்தில் இருக்கிறவா புண்ணியம் பண்ணியிருக்கான்ட்டார். ஏன்னா அந்த இடத்துல தான் தேவி தன்னை பிளேஸாக செலக்ட் பண்ணி உட்காந்துருக்கா. உலகத்துக்கே மத்தியமமான ஸ்தானம். அதனால அவர்களுடைய புண்ணிய பலனால் விளைந்தவள் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடியவள். ஹிமசிகரினோஹோ, ஹிமசிகரினோஹோ அதாவது
ஹிமசிகரினோஹோ, ஹிமசிகரம்னு சொன்னாலும் இது மலையோட சிகரம் இங்கே வந்து ஹிமாலயா மவுண்டன்ஸு. ஸோ இமவான் எடுத்துக்கணும், இது இமவான் மகள்னு சொல்கிறோம் இல்லையா, மலையரசன் பெண்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஹிமசிகரினோஹோ வம்சஸ்ய, அந்த இமவானுடைய வம்சத்துக்கே, மலையரசனோட வம்சத்துக்கே ஏகம் வதம்சம், வதம்சம்னா ஆபூஷணம் அலங்காரம். ஸோ அந்த வம்சத்திற்கே ஒரு குலக்கொடியாக அப்படி ஆபூஷணமாக வந்தவள் அந்த தேவியை உபாஸ்மகே, நாங்கள் எல்லோருமே உபாசிக்கிறோம்னு தியானம் செய்கிறோம் தேவியே, அந்த தேவியை நாங்கள் தியானத்தில் வைத்து கொண்டிருக்கிறோம், உபாஸ்மகேன்னு சொல்றார் மூக்கரிங்க. மரகதருச்சாம் பிரத்யாதேசம் மகேஸ்வர சச்சுஷாம் அமிர்தலஹரி பூரம் பாரம்பவாக்கிய பயோநிதேஹே சுச்சரிதபலம் காஞ்சீபாஜக ஜனஸ்ய பச்சேலிமம் ஹிமசிகரிணோஹோ வம்சஸ்ய ஏகம் வதம்சம் உபாஸ்மகே. प्रणमनदिनारम्भे कम्बानदी सखी तावके सरसकविता उन्मेषः पूषा सतां समुदञ्चितः प्रतिभट महाप्रौढ प्रउद्यत्कवित्व कुमुद्वती नयति तरसा निद्रामुद्रां नगेश्वर कन्यके. பிரணமன தினாரம், அதான் கம்பா நதி சகின்னு கூப்பிடுறார், கம்பா நதியுடைய ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுறார். ஏன் கம்பா நதி கூடயே தான் இருக்கா, அந்த கரையிலே தான் தேவி உலாவுறது எல்லாமே, அங்கே அந்த நதிக்கரையில் தான் மணலை பிடிச்சி லிங்கமாக பண்ணி பரமசிவனை பூஜிக்கிறா. அதனால அந்த கம்பா நதிக்கரை அவளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ அப்படிப்பட்ட தாவக்கே, உன்னுடைய அந்த கம்பாநதி ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியவள் பிரணமன தினாரம்பே, அப்படி யாரெல்லாம் உன்னை நமஸ்கரிக்கிறார்களோ, தின ஆரம்பத்தில் காலங்காத்தால் எழுந்திருந்து கம்பாநதியோட ஃப்ரெண்டான உன்னை யாரெல்லாம் தியானிக்கிறார்களோ, சரச கவிதா உன்மேஷக, அவளுக்கு கவித்துவம் அப்படி பொங்கி வந்துடும், பிரவாகமாக வந்துடும். தின ஆரம்ப காலத்தில் தேவியை துதிக்க பண்ணினாலே ரச கவிதா, ரசத்தோடு கூடிய கவிதைகள் எல்லாம் உன்மேஷம்னு பொங்கி வருது. பூஷா உன்மேஷ பூஷான்னுட்டார். பூஷான்னா சூரியன் இல்லையா, சூரியன் 12 சூரியனில் ஒரு சூரியனுக்கு பேர் பூஷா. ஸோ பூஷா அர்க்க எல்லாமே சூரியனை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ உன்மேஷ பூஷா, உதய சூரியன் போல உதிச்சுண்டு வரும் அந்த பாட்டுக்கள் எல்லாம். சதாம் சம் உதஞ்சிதக, அந்த உதய சூரியன் போல கவிதைகள் வரும். சதாம் சாதுக்களுக்கு சம் உதஞ்சிதக, உதஞ்சதன்னு எழும்பி வரும், அப்படி பொங்கி வருமா கவிதைகள் தேவியை கும்பிடுறோச்சே. பிரதிபட மகாப்ரௌட, பிரதிபடன எதிரிகள்னு அர்த்தம். ஸோ எதிரிகள் யார் இங்க, மற்ற கவிஞர்களெல்லாம் எதிரியாக்கிடும். இந்த கவிதை உயர்ந்த கவிதையாயிடும். அப்போ மற்ற கவிகளெல்லாம் வாடி போக வேண்டிதான். ஸோ பிரதிபட மகாப்ரௌடா, ரொம்ப ப்ரௌடாக இருப்பா. நம்ம இங்கிலீஷில் ப்ரௌடு சொல்கிறோமே அதே தான், ரொம்ப ப்ரௌடாக, என்ன மாதிரி கவி கிடையாதுன்னு இருப்பாளாம். அப்படிப்பட்ட அந்த எதிரிகளுடைய கவிகளை எல்லாம் உத்யத் கவித்துவ குமுத்வதீம், குமுத மலர் ஆக்கிடும். எப்படி குமுத்வத்தின்னா அது மற்ற கவிகள் எல்லாம் குமுத மலர் போல. இப்போ உதயசூரியன் வந்தாச்சு, உதயசூரியன் வந்து தேவி உதயசூரியன் வரும்போது குமுத மலர்கள் வாடி போயிடும். ஸோ அவள் இவ்வளோ நாளைக்கு சந்திரன் இருந்த வரைக்கும் நான் தான் உயர்ந்த கவிஞர் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் இப்போ உதயசூரியன் வந்துடுது, உதயசூரியன் வந்து பெரிய கவிஞரை கொண்டு வந்துடுது, பெரிய கவித்துவம் வந்துடுது. அப்படி வரும்போது மற்ற கவிஞர்கள்லாம் அவன் முன்னாடி ஒரு குமுத மலர் போல வாடி போகிறார்கள். இதை வந்து நம்ம ஜெயதேவர் அஷ்டபதியில் கூட பார்க்கலாம். முதல் பாட்டு, அந்த முதல் இதில் கடைசியில் அந்த இது வரல, விருத்தம் வரும் இல்லையா, அதை வாச்ச பல்லவயதி யதா உமாபதி தரகன்னெல்லாம் வரும் இல்லையா. அப்போ உமாபதினு ஒரு கவிஞரோட பேர். அவர் வந்து நல்ல வாட்சப்பல்லவீதின்னு வாக்குஜாலம் ஜாஸ்தி அவருக்கு. அப்படி அந்த உமாபதிங்கிற கவிக்கு அவ்வளோ ப்ரௌடு அவருக்கு. ஆகா, என்னுடைய வார்த்தைகள் எவ்வளோ உயர்ந்த வார்த்தைகள்னு. அது மாதிரி தோயின்னு ஒரு கவி இருந்திருக்காரு. அப்புறம் கோவர்தன, இதெல்லாம் இந்த பாட்டிலே வரும். கோவர்தனர் ஒரு கவிஞர் இருந்திருக்காரு. அவள் எல்லாரும் உயர்ந்தரமாக பாடுற மாதிரி நினச்சிட்டு இருந்தா. ஆனால் ஜெயதேவ கவி வந்த உடனே அவள் எல்லாரும் காணாமல் போயிடுது அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்கிறது. அது மாதிரி இங்கே மூக்க கவிக்கு அப்படி தேவியோட வாக்கு வந்துடுது. உதயசூரியனா
மலராட்ட கவித்துவம் பொங்கி வருது. மற்ற கவிகள்லாம் குமுத மலராட்டம் ஆகிட்டா. நயதி தரசா நித்ரா முத்ராம், அதாவது நித்ரையை தழுவிக்கிறதுன்னு அர்த்தம், அப்படியே தூங்கி போய்டுறது. மற்றவாளுடைய கவிதைகள்லாம் நித்ரா முத்திரையை ஏற்றுக்கொள்கிறது. என்ன நித்ரா முத்திரைன்றது? தூக்கம், தூக்கத்தை தழுவிக்கொள்கிறது. நகேஸ்வர கன்யகே, நக ஈஸ்வர, நகனது மலை, ஸோ ஹிமவான் மகளேன்னு கூப்பிட்றார். நகராஜனுடைய கன்யகா உன்னையே போற்றுகிறேன், நகேஸ்வர கன்யகே அப்படின்னு இங்கே முடிக்கிறாங்க. प्रणमनदिनारम्भे कम्बानदी सखीतावके सरसकविता उन्मेषः पूषा सतां उदञ्जितः प्रतिबडमहाप्रौढ प्रोद्यत् कवित्वकुमुद्वती नयति तरसा निद्रामुद्रां नगेश्वरकन्यके. श्रीकामाक्षी नमः.